யாக்கோபே நீ என் தாசன், இஸ்ரவேலே நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நீ என் தாசன் சொல்லி சொல்லப்பட்டது ஐ எம் எ கிரியேட்டர்னு பொருள்படும்படியாக சொல்லப்பட்டிருக்கு. தாயின் வயிற்றுல நான் உன்னை உருவாக்குறேன், அதனால நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு ஒரு பெற்றோருக்கு பிள்ளை பிறந்ததுன்னா அந்த பிள்ளை பிறந்த பிறகுதான் அதனுடைய உருவம் அவங்களுக்கு தெரியுது. அதுவும் கொஞ்ச நாள் ஆன பிறகு அதனுடைய சாயல் தகப்பன் மாதிரியோ தாய் மாதிரியோ ஏதோ மாறுதுன்னு சொல்லி சொல்றோம். ஆனா தாவீது சொல்லும் பொழுது, நான் என்னுடைய தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே என்னுடைய அவயங்களை உம்முடைய கண்கள் கண்டதுன்னு சொல்லி சொல்றார். இது யாருக்கோ சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைகள் இல்ல. ஒரு சிறிய கூட்டம் ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனத்துக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார். ஆபிரகாமனுடைய சந்ததிக்கு தான் இந்த வார்த்தை சொல்லப்படுது. யாக்கோபேன்னு சொல்லி சொல்றாரு. இந்த யாக்கோபு ஒரு நாள்ல தன்னுடைய சகோதரனுக்கு எல்லாருக்கும் பயந்து ராத்திரியெல்லாம் ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிறார். அப்போ ஆண்டவர் அவருடைய பேரை இஸ்ரவேலாக மாற்றுகிறார். அப்போ யாக்கோபுக்கும் இஸ்ரவேலுக்கும் சொல்லி அழைக்கப்படுது. அப்போ ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிக்கு ஆண்டவரையே சார்ந்து அவரை பற்றி கொண்டவர்களை பார்த்து ஆண்டவர் நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதுபோல என்னாலே தெரிந்தெடுக்கப்பட்ட நீ, என்னையே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் இந்த புதிய வருஷத்திலே நமக்கு வாக்களிக்கிறார்.